இதே மாதிரி பால் பொங்கல் பல காய்கறிகள் போட்ட பொங்கல் குழம்புலாம் வச்சு இந்த வருஷம் பொங்கலை வந்து கொண்டாடுங்க. அனைவருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி பாருங்கங்க, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பொங்கல் குழம்பு, ஒரு பால் பொங்கல் தாங்க வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எல்லா வகையான நாட்டு காய்கறி எல்லாம் எடுத்துருக்கேன் பாருங்கள். வாழைக்காய், சேப்பக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, மொச்சக்காய், கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இந்த சேப்பக்கிழங்கு மட்டும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் அரிப்பு வருங்க, அதனால தான் அது வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த காயை வந்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கிறணுங்க. இப்போ வந்து எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலே வந்து எல்லா காய்கறியுமே நல்லா வதக்கிக்கிறலாங்க. துவரங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. துவரங்காய் வந்து கிடைக்கலங்க, பட்டாணியும் மொச்சக்காய் மட்டும் தான் கிடச்சிச்சு. எண்ணெயிலே பாருங்கள், எல்லா காய்கறியுமே வந்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை சேர்த்த முன்னாடி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடலாங்க. அந்த தண்ணியிலே வந்து ஒரு அரை பதத்துக்கு வந்து காய்கறிலாம் வெந்து வரட்டுங்க. அப்புறம் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் பாருங்கள், ஒரு அரை பதத்துக்கு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இந்த சைடு வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம் அளவு வந்து எடுத்து குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பிளேட் போட்டு மூடிடுறேங்க. லைட்டாக வந்து அந்த பருப்புலேயே வந்து காய் வந்து வெந்து வரட்டுங்க. காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. இந்த சைடு வந்து பால் பொங்கல் வந்து செஞ்சிடலாங்க. பாருங்கள், இந்த டம்ளர் வந்து 1 டம்ளர் அளவு வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. 1 டம்ளர் அளவு வந்து பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சாத பால் தாங்க எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி வந்து அலசிட்டு எடுத்துக்கிறேங்க. அரிசியை பாருங்கள், நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அரிசி எடுத்த பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் அளவு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் பண்ணியிருக்கிறேங்க, பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிக்கிறலாங்க. ஒரு அரை மூடி அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேங்க. நம்ம ஊர் சைடெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து மஞ்சள் சீரகம் வந்து தட்டி போட்டு குழம்பு வைப்பாங்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் எடுத்துருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கிறலாம் நைஸாக. காய்கறி எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. அப்புறம் வந்து குழம்பு வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து தாளிச்சிக்கிறலாங்க. கடாயில் பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு, சோம்பும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க.
ஆல்ரெடி வந்து குழம்புல வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க, பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக குழம்பு எடுத்து இந்த தாளிச்சதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கலாம். குழம்புல சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் அருமையான பால் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா காய்கறியும் போட்ட பொங்கல் குழம்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி பால் பொங்கல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா காய்கறிகளுமே சேர்த்து குழம்பு வச்சு சாமிக்கு படைச்சிட்டு ஸ்வீட் பொங்கலும் செய்யணுங்க. இந்த மாதிரி பால் பொங்கலும் செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு பொங்கலை வந்து நல்லா கொண்டாடுங்க. அனைவருக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க, அனைவருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.